அது என்ன பிக் பாஸ் டியூடு? என்ன என்ன பிரச்சனை? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எல்லாரும் கூப்பிடுவது போல நானும் அவரை பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அவரை பிக் பாஸ் தான் கூப்பிடணும், அதான் அவரோட பேர். எங்க சொல்லு, முதல்ல அவரை பேச சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டதுக்கு அவரை பதில் சொன்னாரா? அப்புறம் பேசலாம். இப்போ எவிக்ஷன் நாமினேஷன் முடிட்டோம்னு சொன்னார். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். ஒரு நாள் முழுதும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாதா? அப்படின்னா அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம். நிறைய போறான்டா. உங்களுக்கு சேர்த்தா சபரி சொல்றேன், பிக் பாஸ் அண்ணன் கூப்பிடுறது இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, விளையாடுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு நியாயம் வேணா நீங்க எல்லாத்துக்கும் தானே கேட்கணும், அதானே நியாயம். அது என் தங்கச்சி, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நீங்க சிரிக்கிறதுமா இருக்கு, அப்படியே பாருங்களேன். சும்மா பார்த்து நியாயத்தை தாராளமா கேளுங்க. ஆனா உங்க உறவுக்காரங்களுக்கு மட்டும் நியாயம் கேட்டா அது என்ன நியாயம்? சபரி வந்து தனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் கேட்பாரு. அது உண்மையாக இருந்தாலும் அது நியாயமா தெரியுமான்னு சொல்லுங்களேன். பயப்படாத, பயப்படாதா. உங்கள்கிட்ட எதுவும் நான் கேட்கல திவாகர், நான் எதுவுமே கேட்கல. நான் உங்களுக்கு பேசுனது முதல்ல புரிஞ்சதுன்னா வர வாரத்தில் தெரியும். நீங்க எப்பயுமே நீங்க சரி நம்புறீங்க, அதான் உங்களோட பிரச்சனை. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நமக்கு எதுக்கு இருக்கிறவனும் சரியா இருக்கலாம்ல. நான் வந்தது கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். நாமினேஷன் பண்றது நானே ஆச்சரியம் பாக்குறேன். ஒரு ஆளை உட்காந்து இத்தனை பேர் நாமினேட் பண்ணி வச்சிருக்கீங்களே, எதுக்கியா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நாமினேஷன் ஒண்ணா உட்காருங்க. நிஜமாவே எனக்கு பொறுமை இல்லை நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டதுக்கு. இன்னைக்கே முடிச்சிருவோம். யாரு வெளியே போறது? ஆக்சுவலா வந்து 2 பேர் அனுப்பணும், ஆனா ஒருத்தர் மட்டும் தான் முடிவு எடுத்திருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. கலை வரீங்களா? வாங்க. நன்றி. சாம்பார் ஆப்பு எனக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. உடனே வாங்கலானே. நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட போய் ஜாலியா இருக்க போறேன். எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தேன். அக்கா கனியக்கா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். கனியக்கா அம்மா இல்ல அப்படிங்கிற ஃபீலை வந்து எனக்கு ஒரு நாள் கூட கொடுத்தாரு. அம்மா கூடயே தான் இருந்திருக்காங்க. உருட்டு காசா படவா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. தென் பாரு சொல்லவே வேணாம். என்னோட குருநாதரே பாரு தான் வந்து. நானா? என்ன கொடுத்துற நீ? பாய் கனியம்மா. பாய் மச்சான். பாய் எல்லாரும் பாய். பாத்து. ஓகே. கிறிஸ்தப்பாவை எப்படி ஓதுச்சே? எப்படி இருந்தது உங்க ஃபீல்? எப்படி இருந்தது? இப்படிதான் இருக்கணும்னு வந்தேன்னு அந்த எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. நீங்க அடுத்து போற உங்களுடைய பயணம் மிக சிறப்பா இருக்கட்டும். வாழ்க நீங்க நல்லா பேசுறாங்க. ஆடியன்ஸ் நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. 2 வார்த்தையா? 2 வார்த்தை டாடா பாய் பாய் சொல்ல போறாரு, கேட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து அகோரியா வந்து இருந்தனால வந்து நிறைய லைஃப்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துங்கல்ல. ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பறவை கற்பனை பறவை. ஆனா நான் அதை வந்து நானா அப்படின்னு நினைச்சுக்குவேன். நான் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த பறவை வந்து எத்தனை முறை தீயிட்டு கொளுத்தினாலும் அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் பிறப்பேன் அப்படிங்கறதா ஃபீனிக்ஸ். ஐயோ கடவுளே, இவன் முடிக்கவே மாட்டான் போலடா. நான் என்னடா பண்ணிட்டேன்? நான் இப்பயுமே இங்க இருந்து வெளியே போறனால வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். திரும்பி நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நிமிஷமா பேசுறீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.